ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன கொஷின் பார்க்க போகிறோன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் ஒரு சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்துருவோம். எல்சிஎம் மீபோமா காண்க 35 42 30. ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பர்ஸுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியும்னு நினைக்கிறேன். டானா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு 35 42 அதுக்கப்புறம் 30. எப்போவுமே எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. அது எல்லா நம்பரையும் வகுக்கணும்னு அவசியம் இல்லை. ஹெச்சிஎஃப்பில் தான் நம்ம ஒரு நம்பர் எடுத்தால் அது எல்லா நம்பரையும் வகுப்படுற மாதிரி இருக்கணும். எல்சிஎம்முக்கு அப்படி இருக்கணும்னு இல்லை. அதனால் நீங்கள் சின்ன நம்பர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எடுத்த உடனே 4 7 அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது வந்து ஆன்சர் தப்பாக போகிறதுக்கும் ஒரு சில நேரத்தில் சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பார்ப்போம். 35 வகுக்க முடியாது, அதனால் அப்படியே வச்சுருப்போம். இது 2 2 4 4 2 இது 15 2 30. அடுத்தது இப்போ இது எதுவுமே 2ஆல் வகுக்க முடியாது. அடுத்ததுனால 3 ட்ரை பண்ணும். இது 35 அப்படியே தான் வரும். 7 3 21 5 3 15. ஓகேங்களா? இப்போ 3ஆல் இது எதுவுமே வகுக்க முடியாது. அடுத்தது 5ஆல் 4 வராது. 5 போட்டு பார்ப்போம். 7 5 35 7 1 5 5. ஓகேங்களா? அடுத்தது 7 1 7 1 7 1. இப்போது I 2 10 3 21. அப்போ 210 தான் எல்சிஎம் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா? இதில் 210 வந்து எல்லாத்துலேயும் இருக்குது. ABCD ஆப்ஷன் 4த்துலேயுமே இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு 210ன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் இந்த கொடுத்த பவரில் எந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டில் வந்து A² இருக்குது, 2ஆவதுல A³ இருக்குது, 3ல் வெறும் A தான் இருக்குது. அப்போது A³ தான் இருக்கிறதுலே பெரிய வேல்யூ. கரெக்டுங்களா? அதனால் A³ எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரு நம்பரை இப்போ ஃபஸ்ட்டில் இருக்குது, செகண்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் செகண்டில் இல்லைனாலும் ஏவை எடுத்துக்கணும். எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பர்ஸையும் எந்த ஆல்ஃபபெட்டிக் நம்பர்ஸ் இருந்தாலும் அதை எடுத்துக்கணும். இதே ஹெச்சிஎஃப்பில் 3த்துலேயும், அதாவது ஃபஸ்ட்டு எலமெண்ட்லேயும் இருக்கணும், செகண்ட்லேயும் இருக்கணும், தேர்ட்லேயும் இருக்கணும், 3த்துலேயும் இருந்து காமனாக இருக்கணும். அட் தி சேம் டைம் லோயர் வேல்யூவாக எடுத்துக்கணும். ஆனால் ஹெச்சிஎஃப்பில் ஹையர் வேல்யூ எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பி பார்ப்போம். இதில் பி இருக்குது, இதில் B² இருக்குது, இதில் B³. அடுத்தது B³. ஓகேங்களா? அடுத்தது C³ இருக்குது, C இருக்குது, C² இருக்குது, C³. ஓகேங்களா? இப்போது A³ B³ C³ அப்புறம் 210 210 எல்சிஎம். இப்போ A³ எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் பாம்பே. 210 A³ C³ B³ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.